ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் செஷன் அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசியில் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு நம்ம எம்சிக்யூஸ் பார்த்தோம். அந்த எம்சிக்யூஸை குயிக்காக ஒரு வாட்டி ரீகேப் பண்ணிடுவோம். பிகாஸ் அந்த எம்சிக்யூஸோட ஆன்சர் வந்து இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. ஸோ ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கு: டேர்ம் ரெப்போ, ரெப்போ ரேட், ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ், நன் ஆஃப் த அபவ். ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க, த டூல் டு அப்சர்வ் எக்ஸஸ் லிக்விடிட்டி அண்டர் மானிட்டரி பாலிசி. ஸோ எக்ஸஸ் லிக்விடிட்டி இருந்ததுன்னா அதை எந்த டூல் யூஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்கு. So term repo, repo rate, standing deposit facility rate, forex swaps, and none of the above. Answer. So next one பாருங்க, which of the following statements are correct with respect to instruments of monetary policy. So இதுல ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டும் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட்டை வச்சும் வந்துட்டு இந்த கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்துருங்க. இதோட ஆன்சர் வந்து நம்ம ஃபைனலாக வீடியோ எண்டப்ப நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபோர்த் கொஸ்டின், which of the following is the most effective tool to control money multiplier by financial institutions. ஸோ மணி மல்டிப்ளையர் பார்க்கல, மணி மல்டிப்ளையர்னா என்னன்னு தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளுக்கு லிங்க் இருக்கு. பேங்கானமிக்ஸோட செஷன் 3 வந்து மணி மல்டிப்ளையர் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அது ஒரு வாட்டி பார்த்துருங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து மணி கிரியேட் பண்ணுறாங்களா, ஸோ அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மோஸ்ட் எஃபெக்டிவ் டூல் எது அப்படின்றது தான் அந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறது. ஸோ இதில் ரெப்போ ரேட், ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட், பேங்க் ரேட். ஸோ இதில் ஏதோ ஆப்ஷன் நீங்கள் கண்டுபிடிக்கணும். தென் த பீனல் ரேட் அட் விச் பேங்க்ஸ் கேன் பாரோ ஆன் அன் ஓவர்நைட் பேசிஸ் ஃப்ரம் ரிசர்வ் பேங்க். ஸோ அஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் எந்த ரேட் வந்துட்டு பீனல் ரேட், அதாவது ஓவர் நைட் பேசிஸில் வந்து பாரோ பண்ணுறதுக்கு பெனால்ட்டி ரேட் அப்படின்றது எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டான ஆன்சர் வந்து கொடுக்கணும். ஸோ சிக்ஸ் கொஸ்டின் பாருங்க, த டெர்னூர் ஆஃப் டேர்ம் ரெப்போ ஆக்ஷன் அண்டர் LAF இஸ் டேஷ் டேஸ். LAF மீன்ஸ் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. ஸோ டேர்ம் ரெப்போ ஆக்ஷன் வந்துட்டு அதோட டெர்னூர் வந்து என்ன, எத்தனை டேஸ், நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. 14, 30, 42, 270, none of the above the answers. ஸோ செவன்த் கொஸ்டின் பாருங்க, டு இன்ஜெக்ட் லிக்விடிட்டி இன் த பேங்கிங் சிஸ்டம் RBI வில். ஸோ லிக்விடிட்டியை இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா RBI என்ன பண்ணுவாங்க? ஸோ G6 கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை செல் பண்ணுவாங்க, CRR கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து டிக்ரீஸ் பண்ணுவாங்க, ஆர் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஆர் போத் A and B. ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டி சேல் பண்ணுவாங்க, தென் CRR டிக்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்சுவல் பேஸ்ட் கொஸ்டின். நீங்கள் கான்செப்ட்ஸ் நல்லா தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நம்ம இந்த கான்செப்ட்ஸ்லாம் கிளியராக வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு ஆன்சரும் ஈஸியாக நீங்கள் பிக் பண்ணி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பிக் த ஆட் மேன் அவுட். ஸோ இதில் வந்துட்டு இந்த ரெப்போ ரேட், மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட், டேர்ம் ரெப்போ, பேங்க் ரேட், ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட். ஸோ இந்த எல்லா ரேட்லையுமே வந்துட்டு இதோட கான்செப்ட்ஸில் ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் டிஃபரெண்டாக இருக்கும். ஸோ இதுவுமே இதோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் மட்டும்தான் நீங்கள் இந்த கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த செஷனில் நம்ம எல்லாமே கிளியராக பார்த்துருவோம். ஸோ ரெப்போ ரேட்லேருந்து நான் அதை ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த செஷனை. ஸோ வாங்க ரெப்போ ரேட்னா என்னன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் என்னன்றதையும் பார்த்துருவோம். இந்த ரெப்போ ரேட் தான் வந்து அடிக்கடி நம்ம பார்த்துட்டே இருப்போம். இதுதான் வந்துட்டு ஒரு எப்படி நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி வந்துட்டு எந்த லெவலுக்கு வந்துட்டு நம்ம ஹார்ட் ஆஃப் த மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு சொல்றோமோ அதுலயுமே வந்துட்டு இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியது அந்த ரெப்போ ரேட். ரெப்போ ரேட் தான் வந்துட்டு எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுது. ஸோ இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்துட்டு பப்ளிக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட், இப்போ ஹவுசிங் லோன்லாம் நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ஏறுதா இறங்குதான்றதை டிசைட் பண்ணுறது இந்த ரெப்போ ரேட் தான். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் தான் இந்த ரெப்போ ரேட்டு. ஓகே, இந்த ரெப்போ ரேட்னா என்ன அப்படின்னா, த இன்ட்ரெஸ்ட் ரேட் அட் விச் த RBI ப்ரொவைட்ஸ் லிக்விடிட்டி அண்டர் த லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி to all the LAF participants against the collateral of government and other approved securities. So first of all வந்துட்டு இந்த ரெப்போ ரேட் அப்படின்றது வந்துட்டு RBI அவங்க வந்துட்டு செட் பண்றது. ஸோ RBI வந்து யாரெல்லாம் வந்து கடன் வாங்குறாங்களோ, எந்தெந்த பேங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு கடன் வாங்குறாங்களோ அவங்களுக்கு RBI செட் பண்ற இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் அந்த ரெப்போ ரேட் அப்படின்றது. ஓகே, இப்போ எதுக்காக பேங்க்ஸ் வந்துட்டு RBI வந்து கடன் வாங்கணும்? ஸோ இதுதான் இந்த இடத்துல தான் வந்து நீங்க யோசிக்கணும். பிகாஸ் பேங்க்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கு. SLR, CRR இந்த ரெண்டுமே வந்துட்டு அவங்க மெயின்டைன் பண்ணி ஆகணும் அகைன்ஸ்ட் தேர் டைம் அண்ட் நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பேங்க்குமே வந்துட்டு கரெக்டாக சொல்ல முடியாது. பிகாஸ் விட்ராயல் திடீர்னு அதிகமாக இருக்கும், இல்லை கம்மியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த 22% கிட்ட வந்து அவங்க ஒதுக்குறாங்கன்னும் போது அவங்களால அந்த டெய்லி ஆவரேஜ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது ஈஸி கிடையாது. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு லிக்விடிட்டி சுச்சுவேஷன் வந்து அரைஸ் ஆகும். ஸோ அப்போ தான் வந்துட்டு அன்னைக்கு டேக்கு வந்துட்டு அவங்க அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் பிளஸ் வந்துட்டு அவங்களுக்கு லிக்விடிட்டி தேவையாக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் டேக்கு வந்துட்டு அவங்களுக்கு லிக்விடிட்டி தேவையும் இருக்கலாம். ஸோ அதுக்காக வந்துட்டு RBI வந்துட்டு ஓவர் நைட், அதாவது 1 day டெனூர்ல வந்துட்டு அவங்க வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், பேங்க்கிட்ட இருக்கிற கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் அதர் அப்ரூவ்டு செக்யூரிட்டிஸ்லாம் இருக்கும். ஸோ பேங்கோட A கிரேடட் பாண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு வாங்கியிருப்பாங்க பேங்க்ஸ்டே இருக்கும். ஸோ அந்த அப்ரூவ்டு செக்யூரிட்டிஸை வந்துட்டு அவங்க கொலாட்ரலாக கொடுத்துட்டு தான் வந்து RBI வந்து அந்த மணியை லெண்ட் பண்ணி ஸோ அன்னைக்கு டேக்கு வந்து அவங்க லிக்விடிட்டி வந்து மேனேஜ் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுக்காக ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து RBI ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த ரெப்போ ரேட் அப்படின்றது. ஸோ இது எதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட்? பிகாஸ் இது ரெண்டு விஷயம் பண்ணுது. இந்த ரெப்போ ரேட் அப்படின்றது வந்துட்டு அதிகமா அவங்க வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி வந்துட்டு அந்த ரெப்போ ரேட் தான் வந்து ஒரு பெஞ்ச் மார்க். ஸோ இப்போ கன்சியூமர்ஸ்க்கு வந்துட்டு பேங்க்ஸ் எல்லாமே வந்து லெண்டிங் ரேட் வந்து கொடுக்குறாங்கல்ல, ஸோ அவங்க வந்து இந்த ரேட் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா
அந்த ரெப்போ ரேட்டை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க வந்து கன்சியூமர்ஸ்க்கு வந்துட்டு அதை இது பண்ணுவாங்க. ஸோ ரெப்போ ரேட் வந்து ஒரு 6.5 இருக்குன்னா அதுல இருந்து ஒரு 3 or 4% அதிகம் வச்சு தான் வந்துட்டு பேங்கிங் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கன்சியூமர்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க வந்துட்டு இப்போ ஒரு ரெப்போ ரேட் வந்து அதிகப்படுத்துறாங்க. ரெப்போ ரேட் அதிகப்படுத்துறாங்கன்னும் போது அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்து பேங்க்ஸ் வந்து அவங்களோட லோன்ஸ் எல்லாத்துக்குமே ரேட்டை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகப்படுத்தி ஆகணும். ஸோ அப்படி அதிகப்படுத்தும் போது ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் போது யாருமே வந்து லோன் வாங்க வரமாட்டாங்க. ஸோ இட் வில் டிக்ரீஸ் த டிமாண்ட் ஃபார் லோன்ஸ். ஸோ லெண்டிங் ஆக்டிவிட்டிஸை கம்மி பண்ணும், கண்டிப்பா ஒரு இம்பாக்ட்ல கம்மி பண்ணும். ஸோ அப்படி லெண்டிங் ஆக்டிவிட்டிஸ் கம்மியாகும் போது பேங்க்ஸால மணி மல்டிப்ளையர் கான்செப்ட் யூஸ் பண்ணி மணியை வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட பெரிய மேஜர் ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி மல்டிப்ளையர் கான்செப்டை இது இம்பாக்ட் பண்ணுது, டைரக்டாவே இம்பாக்ட் பண்ணுது. ஸோ பிகாஸ் இது வந்து ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரெப்போ ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ண அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கன்சியூமர்ஸை பாதிக்கும். பிகாஸ் கன்சியூமர்ஸோட லோன்ஸ்க்கு வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும் போது லெண்டிங் வந்து கம்மியாகும். பிகாஸ் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தால் யாரும் வந்து கடன் வாங்க மாட்டாங்க. நீங்களே வந்துட்டு 12% வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு ஹவுசிங் லோன்னா நீங்க வாங்க மாட்டீங்க. ஸோ வெயிட் பண்ணுவீங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் கம்மியாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம். ஸோ அதேதான் எல்லாருக்குமே, பிசினஸ்ல இருந்து எல்லாருக்குமே. ஸோ இட் டைரக்ட்லி இம்பாக்டிங் த லெண்டிங் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த பேங்க்ஸ். அண்ட் லெண்டிங் ஆக்டிவிட்டிஸ் கம்மியாகும் போது பிகாஸ் லெண்டிங் ஆக்டிவிட்டிஸை வச்சு தான் வந்துட்டு பேங்க்ஸ் ஆர் கிரியேட்டிங் மணி. ஸோ லெண்டிங் ஆக்டிவிட்டிஸே அஃபெக்ட் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு அப்போ மணி மல்டிப்ளிகேஷன் வந்து அங்கே கம்மியாகும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கலி வந்து லிக்விடிட்டி வந்து உங்களுக்கு வந்து அங்கே கம்மியாகுது. அது டைரக்டா வந்துட்டு இன்ஃபிளேஷனே வந்து உங்களுக்கு கம்மி பண்ணும். ஸோ இது வந்து ஒரு மெயின் ரீசன். அண்ட் பிகாஸ் மணி மல்டி அந்த லெண்டிங் ஆக்டிவிட்டிஸ் கம்மியாகும் போது லிக்விடிட்டி கம்மியாகும், இன்ஃபிளேஷனும் கம்மியாகும் அப்படின்றது தான் இதோட மெயின் அப்ஜெக்டிவ், மெயின் ரீசன். ஸோ பாருங்க, இன்க்ரீஸ் இன் இன்ஃபிளேஷன். ஸோ இன்ஃபிளேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எப்பயுமே வந்துட்டு ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா ரெப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் பிகாஸ் இன்ஃபிளேஷனை கம்மி பண்ணணும்னா ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அப்படி ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட அவுட்கமா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெண்டிங் ரேட்ஸ், அதாவது பேங்க் வந்து லெண்டிங் ரேட்ஸும் அண்ட் பேங்கோட டெபாசிட் ரேட்ஸ் ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ இது ரெண்டுமே வந்து பிகாஸ் டெபாசிட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், லெண்டிங் ரேட் மட்டும் கிடையாது, டெபாசிட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் லெண்டிங் ரேட் இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா பேங்க்ஸ் வந்து அவங்க கொடுக்குற டெபாசிட்ஸ், அவங்களோட சேவிங்ஸ்க்கு கொடுக்குற டெபாசிட் ரேட்டையும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்ஃபிளேஷன் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அப்போ ரெப்போ ரேட்டையும் வந்து டிக்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ பிகாஸ் இன்ஃபிளேஷன் டிக்ரீஸ் ஆகும்போது அங்கே வந்து க்ரோத்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ரெப்போ ரேட் வந்து அதையும் வந்து டிக்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதிகமான க்ரோத் தான் தேவைப்படும். ஸோ இப்போ க்ரோத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ வந்து அதிகமாக லெண்டிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ லெண்டிங் ஆக்டிவிட்டிஸ் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ரெப்போ ரேட்டை வந்து அவங்க டிக்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ரெப்போ ரேட் டிக்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்லி வந்து லெண்டிங் ரேட்டும் டிக்ரீஸ் ஆகும், ஆல்சோ த டெபாசிட் ரேட் வில் ஆல்சோ கெட் டிக்ரீஸ்ட். ஸோ இதுதான் நீங்க வந்து அவுட்கம்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இன்க்ரீஸ் இன் இன்ஃபிளேஷன் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்றதும், டிக்ரீஸ் இன் இன்ஃபிளேஷன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்றதும். ஸோ இட் இஸ் கீ டிட்டர்மினன்ட் டு கண்ட்ரோல் இன்ஃபிளேஷன் அண்ட் மணி சப்ளை. ஸோ ரெப்போ ரேட் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பாருங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு வந்துட்டு மணி மல்டிப்ளையர் கான்செப்டை வந்து இம்பாக்ட் கொடுக்குதுன்னு பாருங்க. அதே மாதிரி டிமாண்ட், ஒரு எக்கானமியில வந்து ஒரு டிமாண்டையே வந்துட்டு ஓவரால் டிமாண்டையே வந்துட்டு அது வந்து பாதிக்குது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு குரூசியல் ஒரு கீ டிட்டர்மினன்ட் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த ரெப்போ ரேட் அப்படின்றது. ஸோ இதோட டெனூர் வந்து பார்த்தீங்கன்னா 1 day. ஸோ யூ ஹேவ் த டெனூர் ஆஃப் 1 day. ஸோ 1 day தான் அதோட டெனூரா இருக்கும். அதே மாதிரி இது சிம்பிள் டேர்ம்ல சொல்லணும்னா த ரேட் அட் விச் ஆர்பிஐ லெண்ட்ஸ் டு பேங்க் அகைன்ஸ்ட் த செக்யூரிட்டிஸ். ஸோ ரொம்ப கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ரெப்போ ரேட்ல வந்துட்டு கொலாட்ரல் வாங்கிட்டு தான் வந்து லோன் கொடுக்குறாங்க. இதோட டெனூர் வந்து 1 day. அண்ட் ரெப்போ ரேட் இஸ் த பெஞ்ச் மார்க் ரேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ரெப்போ ரேட் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு லெண்டிங் ரேட்ஸ் எல்லாமே டிட்டர்மின் ஆகுது. ஸோ ரெப்போ ரேட் இஸ் தட் மச் இம்பார்ட்டன்ட். ஸோ பார்த்துங்க. தென் வந்து ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட். ஸோ இப்போ எப்படி நம்ம ஆர்பிஐ வந்துட்டு லெண்டிங் பண்றதுக்கு வந்து ரேட்டு வந்து ரெப்போ ரேட் நம்ம சொல்றோமோ அதே மாதிரி ஆர்பிஐ வந்து டெபாசிட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ பேங்க்ஸ்ட வந்து டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவோம். பட் இதுல வந்துட்டு ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி வந்து April 2020 வந்து இதெல்லாம் ஸ்டாண்டர்டா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்பிஐ. ஸோ இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா ஆர்பிஐ வந்து இட் அக்செப்ட்ஸ் அன்கொலாட்ரலைஸ்ட் டெபாசிட்ஸ். அன்கொலாட்ரலைஸ்ட் டெபாசிட்ஸ் அப்படின்னா வந்துட்டு கொலாட்ரல் இல்லாம, எந்த ஒரு கொலாட்ரலுமே இல்லாம வந்துட்டு, ஐ மீன் லைக் இப்போ வந்துட்டு இப்போ பேங்க்ல இருந்து வந்து ஆர்பிஐ வந்து அக்செப்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அமௌண்ட் அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக வந்து ஆர்பிஐ வந்துட்டு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருந்தது. இதுக்கு முன்னாடி இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட்ல வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து பண்றாங்க. ஆர்பிஐ வந்து அதுக்கு ஈக்குவலான ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வந்து லைக் ஒரு பாண்ட் மாதிரி வந்து கொடுக்குற மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்துட்டு இந்த ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட்ல வந்து ஆர்பிஐ வந்து பேங்க் வந்து டெபாசிட் அக்செப்ட் பண்ணுவாங்க, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அதுக்கான ரேட் என்னன்றதை டிட்டர்மின் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக வந்து எந்த ஒரு கொலாட்டலும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஆர்பிஐ வந்து எந்த ஒரு கொலாட்டலும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது ஆர்பிஐக்கும் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருந்தது. பிகாஸ் டிமானிட்டேஷன் டைம்ல தான் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப அதிகமான ஒரு இம்பாக்ட் இருந்தது. ஸோ அதனால தான் வந்து இந்த எஸ்டிஎஃப் கொண்டு வந்தாங்க, ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட்டை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதுல வந்து கொலாட்டல் எதுவும் கொடுக்க தேவையில்லை, ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஆர்பிஐன்றது இஸ் சோவரிங் பாடி. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து கொலாட்டல் அந்த டெபாசிட்ஸை வந்துட்டு அவங்க வந்து ஒன்றும் இது பண்ண மாட்டாங்க. ஸோ டெபாசிட்ஸ் வந்து சேஃபாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால வந்து கொலாட்டலும் இன்னும் கொடுக்கணுன்ற அவசியம் வந்து ஆர்பிஐக்கு தேவை கிடையாது. ஸோ
ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த எஸ்டிஎஃப் ரேட் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஸோ ரிவர்ஸ் ரெப்போ ரேட்ல வந்து கொலாட்ரல் கொடுத்தாகணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இந்த ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டியில வந்து ஆர்பிஐ எந்த ஒரு கொலாட்ரலும் தேவையில்லை, ஸோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த எஸ்டிஎஃப் ரேட் வந்து எப்பயுமே வந்து ரெப்போ ரேட்டை விட 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் ஆர்பிஐ தான் வந்து இங்கே வந்து பேங்க்குக்கு வந்து டெபாசிட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அஸ் யூஸ்வல் தான். இப்போ பேங்க்ஸ் எப்படி வந்து லெண்டிங் பண்றாங்கன்னா லெண்டிங் ரேட் வந்து அதிகமா இருக்கு, அதை விட டெபாசிட் ரேட் கம்மியா இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் ஆர்பிஐயும் பண்ணுவாங்க. ஸோ ஆர்பிஐ வந்து லெண்டிங் ரேட் கூட தான் இருக்கும், ஸோ அவங்க டெபாசிட் கொடுக்குற ரேட்டு அதை விட கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் மார்ஜின் வந்து இருக்கணும். ஸோ அப்போதான் அதுக்காக தான் வந்துட்டு ஆர்பிஐ வந்து அதை அந்த மாதிரி பண்றது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னும் போது டெபாசிட் ரேட் வந்து கம்மியாக தான் இருக்கும் லெண்டிங் ரேட்டை விட. அப்போ லெண்டிங் ரேட்ன்றது ஆர்பிஐ லெண்ட் பண்ற ரேட் வந்து பாலிசி ரெப்போ ரேட்னு சொல்றோம். ஸோ அதை விட 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து எஸ்டிஎஃப் வந்து எப்பயுமே கம்மியாக இருக்கும், ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட். நெக்ஸ்ட் வந்து பாருங்க மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆர்பிஐ வந்து லெண்ட் பண்ற அமௌண்ட்டுக்காக செட் பண்றது தான் இந்த அமௌண்ட்டுமே. ஸோ இது எதுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி வந்து ரெப்போ ரேட்ல வந்து ஒரு பேங்க் வந்து எவ்வளவு கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட சீலிங் லிமிட் இருக்கு. ஸோ அது என்னன்றதை கண்டுபிடிங்க. அந்த சீலிங் லிமிட்டையும் தாண்டி அவங்களுக்கு வந்து அந்த ஈவன் ரெப்போ ரேட்ல வந்து கடன் வாங்கியும் வந்து அவங்களால வந்து அந்த குறிப்பிட்ட ஆவரேஜ் டெய்லி பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து அந்த குறிப்பிட்ட பேங்க்ஸ் வந்து மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட்ல வந்து அவங்க வந்து அந்த லோனை வந்து வாங்குவாங்க ஆர்பிஐ இருந்து. ஸோ அதனாலதான் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு அவங்க எஸ்எல்ஆர் வந்து கொடுத்தாகணும், கொலாட்ரல்லாம் வந்து எஸ்எல்ஆர் வந்து கொடுக்கணும், ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ வந்து கொடுத்தாகணும். ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா ரெப்போ ரேட்டை விட இது 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கூட தான் இருக்கும். பிகாஸ் ஆல்ரெடி வந்து ரெப்போ ரேட் யூஸ் பண்ணி அவங்க வந்து மணி பாரோ பண்ணிட்டாங்க. பட் அதுவும் பத்தல, அதுவும் வந்து கரெக்டா இல்லை அப்படின்றதுனால தான் அகைன் வந்து அவங்க தேர் கம்மிங் டு த எம்எஸ்எஃப். ஸோ அது ஒரு பீனல் ரேட்னா ஒரு பெனால்ட்டியோட இருக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக வச்சிருக்காங்க பாலிசி ரெப்போ ரேட்டை விட. இதுதான் வந்து மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட். ஸோ ரெப்போ ரேட் அண்ட் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட் இது ரெண்டுமே வந்து ஆர்பிஐ வந்து செட் பண்றது, அவங்க பேங்க்ஸுக்கு கொடுக்குற லெண்டிங் அமௌண்ட்டுக்காக செட் பண்றது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட்ன்றது ஆர்பிஐ வந்து அக்செப்ட் பண்ற டெபாசிட்ஸ்க்கு ஆர்பிஐ வந்து கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தென் வந்து எல்ஏஎஃப் காரிடர். ஸோ இந்த எல்ஏஎஃப் காரிடர் ஒன்றும் இல்லை. ஸோ ரெப்போ ரேட் அப்படின்றத மிடில் இருக்கிறது. இந்த ரெப்போ ரேட் வச்சு தான் வந்துட்டு அப்பர் பவுண்டும் லோயர் பவுண்டும் வந்து டிசைட் ஆகும். இந்த ரெப்போ ரேட்டை விட எப்பயுமே 25 பேசிஸ் ஹையர் பாயிண்டா தான் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட் இருக்கும். அதை தான் நம்ம அப்பர் பவுண்ட், அதாவது ஹையஸ்ட் ரேட் அப்படின்ற மாதிரி சொல்றோம். அண்ட் 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கம்மியாக தான் வந்து ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி இருக்கும், ஸோ எஸ்டிஎஃப். ஸோ அதை தான் வந்து லோயர் பவுண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெயின் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் டூல். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் டூல்ல வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். ரெப்போ ரேட் பார்த்தோம், மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட் பார்த்தோம், தென் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட் பார்த்தோம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஓவர் நைட், அதாவது ஒன் டே டெனூர். ஸோ ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நாளுக்கும் வந்துட்டு அந்த லோனை வந்து அவங்க ரீபே பண்றதும் திரும்ப வாங்குறதும் அந்த மாதிரியே வந்து இருப்பாங்க. ஸோ அதோட டெனூரே வந்து ஓவர் நைட் பேசிஸ் தான். பட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 days 7 days 14 days அந்த மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 7 days 14 days 28 days இருக்கும். பட் ஆர்பிஐ வெப்சைட்ல வந்து 14 days ஸ்பெசிஃபிக்கா இண்டிகேட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால தான் நானும் வந்துட்டு 14 day வச்சிருக்கேன். ஸோ 14 day டேர்ம் ரெப்போ ரிவர்ஸ் ரெப்போ ஆக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, ஆர்பிஐ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மெயின் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் டூல் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ரெப்போ ரேட் பார்த்தோம், மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட் பார்த்தோம், அண்ட் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஓவர் நைட் பேசிஸ், அதாவது ஒன் டே டெனூர் உள்ளது. இது எல்லாமே ஒரு டேல வந்துட்டு அதோட பீரியட் ஆஃப் ரீபேமெண்ட்டே வந்து ஒரு டே தான் இருக்கும், ஒன் டே தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒன் டேக்கு அடுத்து வர்றது. ஸோ லைக் ஒரு 3 days 14 days 28 days அந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் இதை ஸ்பெசிஃபிக்காக ஆர்பிஐ வெப்சைட்ல வந்து 14 days அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நானும் உங்களுக்கு அதை இண்டிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பேங்க் வந்து அவங்க அந்த டெய்லி பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியல, ஆவரேஜ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா அவங்க வந்துட்டு ரெப்போ ரேட் வச்சு ஃபர்ஸ்ட் பை பண்ணுவாங்க. அதோட சீலிங் லிமிட் அதை வாங்கியுமே அவங்களுக்கு பத்தலை அப்படின்னா அடுத்து எம்எஸ்எஃப்ல போவாங்க. அண்ட் எம்எஸ்எஃப்லயும் அவங்களுக்கு பத்தலை, லிக்விடிட்டி வேணும் அப்படின்னா அப்போ வந்துட்டு இந்த 14 day டேர்ம் ரெப்போ ரிவர்ஸ் ரெப்போ ஆக்ஷன் ஆர்பிஐ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ரேட் வந்து வேரியபிளா இருக்கும். அந்த ஆக்ஷன்ல தான் அதை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது குறிப்பிட்டு இந்த ரெப்போ ரேட் மாதிரி வந்து ஃபிக்ஸடா வந்து இதை சொல்ல முடியாது. ஸோ இந்த 14 days அதோட டெனூர் வந்து 14 days இருக்கும். ஸோ இதில் டேர்ம் ரெப்போ அப்படின்றது ஆர்பிஐ வந்து கொடுக்கறது, ஐ மீன் ஆர்பிஐ வந்து லெண்ட் பண்ணும். இந்த டேர்ம் ரெப்போ அதுக்கு செட் பண்ற ரேட் தான் அந்த 14 days டெனூர்ல வந்து கொடுக்குற லோனுக்கு வந்து அவங்க செட் பண்ற ரேட்டுக்கு பேர் தான் வந்து டேர்ம் ரெப்போ அப்படின்றதும். ஸோ தட் மீன்ஸ் இட் வில் இன்ஜெக்ட் த லிக்விடிட்டி. ஸோ பிகாஸ் அவங்க வந்து லெண்டிங் தானே பண்றாங்க ஆர்பிஐ. ஸோ டேர்ம் ரெப்போ வந்து இட்ஸ் வில் பி லைக் இன்ஜெக்டிங் த லிக்விடிட்டின்னு சொல்லலாம். தென் ரிவர்ஸ் ரெப்போ அப்படின்றது வந்து இட் வில் அப்சர்வ் த லிக்விடிட்டி. தட் மீன்ஸ் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அந்த 14 டேக்கு வந்துட்டு ஆர்பிஐ வந்து இந்த 14 day டெனூர் வந்து ஆர்பிஐ வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐ மீன் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் ஃபிக்ஸ் பண்ணி அது கீழே வந்துட்டு இந்த 14 டேக்கு வந்து இந்த டெபாசிட்டை அக்செப்ட் பண்ணி அந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட் என்னவோ அந்த ரேட்டுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பேங்க்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ தட் மீன்ஸ் இந்த ரேட் வந்து அதிகமாக அவங்க வச்சு இந்த ஆப்ஷன் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா தே வாண்ட் டு அப்சர்வ் த லிக்விடிட்டின்னு அர்த்தம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ டேர்ம் ரெப்போ கம்மியான ரேட்ல வச்சு அவங்க வந்துட்டு இந்த ஆப்ஷன் கண்டக்ட் பண்றாங்கன்னா at somehow they want to inject the liquidity into the banking system. ஸோ அதுக்காக பண்றாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி ரிவர்ஸ் ரெப்போ வந்துட்டு அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னா they want to observe the liquidity. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஸோ இது வந்து இப்போ நடைமுறையில் இல்லை, பிகாஸ் இது தேவைன்னா மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அவர் இதோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா the interest rate at which the Reserve Bank observes liquidity from the banks against the collateral. ஸோ இதுவும் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட்டையும் நீங்கள் லிங்க் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட்ல வந்துட்டு எந்த ஒரு கொலாட்ரலும் கிடையாது. பட் இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட் பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ வந்துட்டு கொலாட்ரல் கொடுக்கணும். ஸோ இட் வில் அகைன்ஸ்ட் த கொலாட்ரல் ஆஃப் எலிஜிபிள் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அண்டர் ரிலைஃப். ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணணும், ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா லிக்விடிட்டி வந்து பேங்க்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஐ மீன் டெபாசிட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அகைன்ஸ்ட் த கவர்மெண்ட் செக்யூரிட்டி. ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து இதில் கொடுத்தாகணும், கொலாட்ரலாக வந்து கொடுத்தாகணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எஸ்டிஎஃப் வந்ததுக்கப்புறம் ஸோ ஏப்ரல் 2022 மறந்துடாதீங்க, ஏப்ரல் 2022 தான் அந்த எஸ்டிஎஃப் வந்து ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்தாங்க. இந்த ரிவர்ஸ் ரெப்போ ஆப்ரேஷன்ஸ் வந்து அவ்வளோவா கண்டக்ட் பண்ணுறது கிடையாது ஆர்பிஐ வந்து. ஸோ பேங்க் ஆர்பிஐ வந்து டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட்டில் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. ரிவர்ஸ் ரெப்போ வந்து இப்போ அவ்வளோவா வந்து கிடையாது, தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்குவாங்க, அவ்வளோதான். ஸோ தென் பேங்க் ரேட், இது வந்து பொதுவாகவே வந்து லாங்கர் டெனூர். ஸோ நம்ம பார்த்தோம் 1 டேக்கு வந்து கொடுக்குறது வந்து ரெப்போ ரேட்னு சொன்னோம். ரெப்போ ரேட் அண்ட் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட் பார்த்தோம். தென் வந்து 14 days 28 days இதெல்லாம் வந்துட்டு டேர்ம் ரெப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதையும் மீறி வந்து அவங்களுக்கு வந்து லாங்கர் டெனூர். ஸோ அதுக்கு மேலே ஒரு 28 daysக்கு மேலே ஒரு 180 days ஒரு அந்த மாதிரி 180 daysக்கு வந்து பேங்க்குக்கு வந்து லோன் தேவை அப்படின்னா அதுக்கு அவங்க ஆர்பிஐ செட் பண்ணுற ரேட்டு தான் வந்து பேங்க் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேங்க் ரேட் வந்துட்டு இட் இஸ் பப்ளிஷ்ட் அண்டர் செக்ஷன் 49 ஆஃப் த ஆர்பிஐ ஆக்ட் 1934. ஸோ 1934 ஆக்ட்லேயே வந்துட்டு செக்ஷன் 49ல வந்து இந்த பேங்க் ரேட் பற்றி சொல்லியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதுவுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு பெனால்ட்டி மாதிரி தான். பிகாஸ் எல்லா இதையுமே வந்துட்டு அவங்க எக்ஸாஸ்ட் ஆகியுமே வந்துட்டு அவங்களால வந்து லிக்விடிட்டி மெயின்டைன் பண்ண முடியல, ஸோ இந்த ரிசர்வ் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா ஸோ அவங்க வந்து அதிகமாக எக்ஸசிவாக வந்துட்டு அக்ரெசிவ் லெண்டிங் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த ரேட் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பினலைஸ்ட் ரேட். எப்படி மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட் சொன்னோமோ அதே மாதிரி இது ஒரு பினலைஸ்ட் ரேட்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் இந்த பேங்க் ரேட்டை வந்துட்டு ஆர்பிஐ வந்து எம்எஸ்எஃப் ரேட்டோட அலைன் பண்ணிட்டாங்க. ஸோ இட் வில் பி ஈக்குவல் டு எம்எஸ்எஃப் ரேட். மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட் என்னவோ அதுக்கு ஈக்குவலாக தான் இந்த பேங்க் ரேட்டும் இருக்கும். அண்ட் நிறைய வந்துட்டு பிரைவேட் வெப்சைட்ஸ்ல வந்து தப்பா போட்டிருக்காங்க, பேங்க் ரேட் வந்து கம்மி இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அப்படி கிடையாது. ஆர்பிஐ வெப்சைட் போய் செக் பண்ணுங்க. நான் அகைன் நான் சொல்றேன், ஆர்பிஐ வெப்சைட் போய் செக் பண்ணுங்க. ஆர்பிஐ வெப்சைட்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க, பேங்க் ரேட் இஸ் பின் நவ் அலைன்ட் வித் எம்எஸ்எஃப் ரேட். ஸோ எம்எஸ்எஃப் ரேட் என்ன, கிட்டத்தட்ட வந்துட்டு 3% வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க எம்எஸ்எஃப் ரேட்டோட அலைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ பேங்க் ரேட் இஸ் நவ் அலைன்ட் வித் எம்எஸ்எஃப் ரேட். ஸோ எம்எஸ்எஃப் ரேட் என்னவோ அதுதான் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு பேங்க் ரேட்டாகவும் இருக்கும். பிகாஸ் போத் ஆர் லைக் பீனல் ரேட்ஸ், பெனால்ட்டி மாதிரியான ஒரு ரேட்ஸ் தான் வந்துட்டு இந்த போத் ரெண்டு ரேட்ஸுமே வந்துட்டு. நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ். இப்போ பார்த்தா எல்லாமே வந்து லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டியில் வரும். பட் இது வந்துட்டு தனியாக, ஐ மீன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் மானிட்டரி பாலிசி தான், பட் எல்ஏஎஃப்ல வராது. ஸோ இதில் வந்து பப்ளிக் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ கார்பரேட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா எதர் ஆர்பிஐ வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை, இல்லைனா சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ சேல்ஸ் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து மக்கள் வந்து பணம் கொடுத்து தானே வாங்குறாங்க. ஸோ அப்போ மணி சப்ளை இருக்குன்னா மணியை தான் வந்துட்டு சக் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டி சேல் பண்ண போறாங்க அப்படின்னா வந்துட்டு உள்ள இருக்கிற அந்த பணம், அந்த மணி வந்துட்டு ஆர்பிஐக்கு திரும்ப வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சேல் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பை ஆர்பிஐ மீன்ஸ் இட் வில் அப்சர்வ் த லிக்விடிட்டி இந்த சிஸ்டம். அண்ட் எக்ஸஸ் செக்யூரிட்டி இருக்கும்போது இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸை கண்டக்ட் பண்ணி அந்த இதை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ பப்ளிக் என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை சேல் பண்றாங்கன்னும் போது அவங்களுக்கு வந்து அதில் ஒரு நல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து இட்ஸ் சேஃபஸ்ட் பெட். ஸோ அவங்களுக்கு ரொம்ப சேஃப்மே கூட. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ வந்து சேல் பண்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பெரிய பெரிய கார்பரேட்ஸ் எல்லாமே வந்துட்டு மணி கொடுத்து வாங்க ரெடியாக தான் இருப்பாங்க. ஸோ அப்போ மணியை வந்துட்டு லிக்விடிட்டியை வந்து சிஸ்டத்துல இருந்து உங்களுக்கு வந்து அதை எடுத்துட்டு போயிருதுன்னு அர்த்தம். அதே மாதிரி பர்ச்சேஸ். ஸோ ஆர்பிஐ வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா தே ஆர் இன்ஜெக்டிங் த லிக்விடிட்டி. பிகாஸ் ஆர்பிஐ வந்து அமௌண்ட்டை கொடுத்து தான் வந்துட்டு அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இஃப் தே ஆர் பர்ச்சேசிங் த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஃப்ரம் த பப்ளிக் மீன்ஸ் தென் இட் வில் இன்ஜெக்ட் த லிக்விடிட்டி இன் த பேங்கிங் சிஸ்டம். ஸோ இதோட முடிஞ்சது. ஸோ இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த எம்சிக்யூஸ்க்கு. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. ஸோ நம்ம எக்ஸ்பிளேஷன்லேயே பார்த்தோம் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். இப்போ லாஸ்ட்டாக கூட நம்ம பார்த்தோம் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் இட்ஸ் நாட் அ பார்ட் ஆஃப் எல்ஏஎஃப். பிகாஸ் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டியில் உங்களுக்கு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் தான் பார்ட்டிசிபென்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ அதுக்குள்ள தான் அந்த டேர்ம் ரெப்போ ரேட்டு, ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட்டு இதெல்லாம் வந்து அக்செப்டபிள், ஐ மீன் அப்ளிகபிள் ஆகும். அவர் இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்றது தனி. ஸோ இதில் வந்து பப்ளிக் கார்பரேட்ஸ் இவங்கலாம் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இட்ஸ் நாட் அ பார்ட் ஆஃப் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. செகண்ட் கொஸ்டின், த டூல் டு அப்சர்வ் எக்ஸஸ் செக்யூரிட்டி அண்டர் மானிட்டரி பாலிசி. டேர்ம் ரெப்போ ரேட், ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட், ஃபாரெக்ஸ் ஸ்வாப்ஸ் அண்ட் நன் ஆஃப் த அபோவ்.
ஸோ இதில் வந்துட்டு மித்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லெண்டிங் தான். ஓகே, ஃபாரஸ்ட் ஸ்வாப்ஸ் வந்து சொல்லலாம் இட் லிக்விடிட்டின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் the tool to observe excess liquidity. So excess liquidity வந்து அப்சர்வ் பண்றதுக்கு வந்து மெயினா வந்து ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட் தான். பிகாஸ் எஸ்ஜிஎஃப் தான் வந்துட்டு ஆர்பிஐ வந்து டெபாசிட் வந்து அக்செப்ட் பண்றாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு லிக்விடிட்டி, ஸோ இப்போ எஸ்ஜிஎஃப் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி வந்துட்டு லிக்விடிட்டி வந்து உங்களுக்கு வந்து எக்ஸஸ் லிக்விடிட்டி வந்து கம்மியாகும். பிகாஸ் ஆர்பிஐ வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து டெபாசிட் கொடுக்குறாங்க அப்படின்னா பேங்கோ இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனோ வந்து ஓகே லெண்டிங்கை விட உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருந்தாலுமே அது சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ தான் வந்து பார்க்கிங் பண்ணுவாங்க, ஃபண்ட்ஸை வந்து பார்க் பண்ணுவாங்க. சேஃபஸ்ட் பெட் அப்படின்றதுனால ஆர்பிஐ தான் வந்து அந்த ஃபண்ட்ஸ் வந்து பார்க் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸஸ் லிக்விடிட்டி இருக்கு அப்படின்னா வந்து ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட்டை யூஸ் பண்ணி அதை வந்து அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் வந்து சி. Which of the following statements are correct with respect to the instruments of monetary policy? So RBI no need to provide collateral when it accepts deposits under reverse repo rate. RBI need to provide collateral when it accepts deposits under standing deposit facility. So இது அப்படியே vice versa. So first ரெண்டு ஆப்ஷனுமே அப்படியே மாற்றி வரும். So RBI வந்து no need to provide collateral when it accepts deposits under standing deposit facility rate. And reverse repo rateல வந்துட்டு they have to provide the collateral. So third option பாருங்க, standing deposit facility rate is the lower bound in the LAF corridor. Yes, correct. So first two options தப்பு, A, B தப்பு. Third one is correct because நம்ம பார்த்தோம் மிடில் டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிடில் வந்துட்டு ரெப்போ ரேட்டு. ஸோ அதுலேருந்து 0.25% கூட இருக்கும், அதான் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட்டு, அதான் அப்பர் காரிடர். அண்ட் 0.25% கம்மியாக இருக்கும், அதான் லோயர் பவுண்டு ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மோஸ்ட் எஃபெக்டிவ் டூல் டு கண்ட்ரோல் மணி மல்டிப்ளையர் பை ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன். ஸோ நம்ம பார்த்தோம்ல அந்த கிளாஸோட ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். ஸோ மணி மல்டிப்ளையர் கான்செப்ட்ஸ் வந்து அப்படின்றது வந்து லெண்டிங். ஸோ லெண்டிங் தான் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லெண்டிங் ஆக்டிவிட்டிஸ் மூலியமாக தான் ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் வந்து மணி வந்து மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஸோ அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுற எஃபெக்டிவ் டூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட்டு தான். பிகாஸ் இந்த எந்த இதை நீங்கள் கம்பேர் பண்ணாலுமே எல்லாத்தையுமே விட டைரக்ட் இம்பாக்ட் கொடுக்கக்கூடியது இந்த ரெப்போ ரேட். பிகாஸ் ரெப்போ ரேட்டை தான் வந்துட்டு அதிகமாக வந்து ரெப்போ ரேட்டை தான் வந்து பெஞ்ச் மார்க் ரேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது இட் வில் டைரக்ட்லி பாஸ் இன் டு த கஸ்டமர்ஸ் ஆர் கன்சியூமர்ஸ். ஸோ இஃப் தெர் இஸ் அன் இன்க்ரீஸ் இன் ரெப்போ ரேட் மீன்ஸ் தென் இட் வில் இம்பாக்ட் த லெண்டிங் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த பேங்க். ஸோ பேங்கோட லெண்டிங் ஆக்டிவிட்டிஸை அது பாதிக்கும். ஸோ அது மூலியமா வந்துட்டு அவங்களால வந்து மணி மல்டிப்ளை பண்ண முடியாது. ஸோ எஃபெக்டிவ் டூல் பி த ரெப்போ ரேட் வச்சுக்கோங்க. ஸோ த பீனல் ரேட் அட் விச் பேங்க்ஸ் கேன் பாரோ ஆன் அன் ஓவர் நைட் பேசிஸ் ஃப்ரம் த ரிசர்வ் பேங்க். ஸோ பேங்க்ஸ் பாரோ பண்ணுறாங்க பீனல் ரேட் நம்ம ஆல்ரெடி சொன்னோம். ஸோ பீனல் ரேட் அப்படின்றது வந்துட்டு, ஸோ இந்த கொஸ்டின்ல ஒரு சின்ன ஒரு ட்ரிக் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேங்க் ரேட்டும் பீனல் ரேட்டு தான், அதே மாதிரி மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட்டும் பீனல் ரேட் தான். ஆனால் இதில் என்ன அப்படின்னா நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா ஆன் அன் ஓவர் நைட் பேசிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவர் நைட் பேசிஸ் அப்படின்னா அது மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட் தான். இதே லாங்கர் டேர்ம் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் பேங்க் ரேட்டை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அவர் இங்கே வந்துட்டு ஆன் அன் ஓவர் நைட் பேசிஸ் அப்படின்றது கீவேர்ட். ஸோ ஓவர் நைட் பேசிஸ் அப்படின்ற கீவேர்ட் கொடுத்துருக்கிறதுனால அதை வந்துட்டு நம்ம வந்து மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட் தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ டி அப்பர் பவுண்ட் நம்ம சொல்ல பார்த்தீங்கன்னா, ஸோ ஆன்சர் வில் பி த டி. ஸோ நார்மலாக வந்து ரெப்போ ரேட்டு, ஸோ ரெப்போ ரேட்லையும் அவங்களால வந்துட்டு அவங்களுக்கு வந்து அதை அந்த லிக்விடிட்டி அந்த கொண்டு வர முடியல, ஐ மீன் அந்த ஆவரேஜ் டெய்லி பேலன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா தே ஹேவ் டு பாரோ அட் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட், ஸோ MSF. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த டெனூர் ஆஃப் டேர்ம் ரெப்போ ஆக்ஷன் அண்டர் LAF இஸ், ஆன்சர் வந்து 14 days. ஸோ இது வந்து 3, 14, 28 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா வந்துட்டு இது ஒன்றும் வெதர் விச் ஆன்சர் யூ கேன் செலக்ட். பட் அஸ் பர் RBI வெப்சைட் படி வந்து 14 தான் வந்துட்டு அவங்களே இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 14 வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 14 days நம்ம பார்த்தோம். டேர்ம் ரெப்போன்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஓவர் நைட் 1 day டெனூர் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் RBI வந்துட்டு இந்த டேர்ம் ரெப்போ ஆக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்ஜெக்ட் பண்ணணும், லிக்விடிட்டி இன்ஜெக்ட் பண்ணாலும் சரி, அப்சர்வ் பண்ணாலும் சரி, தே வில் கண்டக்ட் த டேர்ம் ரெப்போ ஆர் ரிவர்ஸ் ரெப்போ ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஹியர் த ஆப்ஷன் வில் பி 14 days. To inject liquidity in banking system, RBI will sell GSECs under, GSEC means government securities, under open market operations, decrease the CRR, increase the SLR, that means statutory liquidity ratio. Then option D is both A and B. I mean government securities sell பண்ணி then CRR decrease பண்றது. Option E will be none of the above. ஸோ இதில் பார்த்தோம் ஒரு RBI வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு they are absorbing the liquidity, not injecting the liquidity. Because government securities சேல் பண்ணுறாங்கன்னா பப்ளிக்ல இருந்து மணி வாங்கி தான் வந்துட்டு அதை சேல் பண்றாங்கன்னு அர்த்தம். பிகாஸ் மணியை வாங்கிட்டு தான் இவங்க செக்யூரிட்டிஸை வந்து கொடுப்பாங்க அவங்கள்ட்ட. ஸோ லிக்விடிட்டியை அப்சர்வ் பண்ற ஒரு ஆப்ரேஷன் தான் வந்துட்டு சேல் ஆப்ரேஷன்ஸ், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ல. அண்ட் டிக்ரீஸ் த CRR. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம், CRR டிக்ரீஸ் பண்ணா எஸ் ஆப்வியஸ்லி இட் வில் இன்ஜெக்ட் த லிக்விடிட்டி இன் த பேங்கிங் சிஸ்டம். ஸோ தட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். இன்க்ரீஸ் த SLR இன்க்ரீஸ் பண்ணாலோ இல்லை CRR இன்க்ரீஸ் பண்ணாலோ இட் வில் அப்சர்வ் த லிக்விடிட்டி தான்.
இட் ஓன்ட் இன்ஜெக்ட் த லிக்விடிட்டி பிகாஸ் அவங்க வந்து பார்க் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து இப்போ அதிகமாயிரும் எஸ்எல்ஆர் இன்க்ரீஸ் பண்ணிட்டாலோ இல்லை சிஆர்ஆர் இன்க்ரீஸ் பண்ணிட்டாலோ. ஸோ த ஆப்ஷன் ஹியர் வில் பி டிக்ரீசிங் த சிஆர்ஆர். ஸோ ஆர்பிஐ வந்து சிஆர்ஆர் டிக்ரீஸ் பண்ணாதான் லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகும் பேங்கிங் சிஸ்டத்தில். ஸோ ஆன்சர் இஸ் பி. தென் பிக் த ஆட் மேன் அவுட். ரெப்போ ரேட், மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட், டேர்ம் ரெப்போ, பேங்க் ரேட், ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி. ஸோ இதுதான் நான் சொன்னேன் கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின். ஸோ இதில் ஆட் மேன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட்டு ஆர்பிஐ தான் வந்துட்டு லெண்டிங்காக கொடுக்குற ரேட்டு. மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட்டும் அதே தான். ஆர்பிஐ வந்து லெண்டிங் ஐ மீன் பேங்க்ஸ் பாரோ பண்ற அமௌண்ட்டுக்கு செட் பண்ற ரேட்டு. அதே மாதிரி தான் டேர்ம் ரெப்போ. ஸோ பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐட்ட பாரோ பண்றதுக்கு செட் பண்ற ரேட்டு தான் டேர்ம் ரெப்போவும். பேங்க் ரேட்டும் அதே தான். பேங்க் ரேட் வந்துட்டு லாங்கர் டெனூர். ஸோ லாங்கர் டெனூர்ல அவங்க வாங்குற லோன்ஸ் எல்லாத்துக்குமே, பேங்க்ஸ் வாங்குற லோன்ஸ், ஆர்பிஐ வாங்குற லோன்ஸ் எல்லாத்துக்குமே பேங்க் ரேட்னு சொல்லுவோம். பட் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட் மட்டும்தான் ஆர்பிஐல வந்து டெபாசிட் பண்ற அமௌண்ட்டுக்கு ஆர்பிஐ கொடுக்குற ரேட்டு. ஸோ அதனால தான் அது ஆட் மேன் அவுட். ஸோ ஹியர் த ஆன்சர் வில் பி இ. ஸோ ஏல இருந்து உங்களுக்கு மித்த எல்லாமே வந்துட்டு ஆர்பிஐ வந்து வாங்குற பாரோயிங்ஸ்க்காக கொடுக்கறது. அவர் எஸ்டிஎஃப் இஸ் த ஒன்லி ஒன் ரேட் வேர் ஆர்பிஐ இஸ் கிவிங் த ரேட் அகைன்ஸ்ட் த பேங்க் டெபாசிட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஆட் மேன் அவுட் கொஸ்டின். ஸோ ஆன்சர் இஸ் இ. ஸோ ஹேவ் இது வந்து ஒரு பெரிய செஷன் தான். ஹவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன். இதை நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. இதை நீங்க அகைன் இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த ரெப்போ ரேட்டை பற்றிய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே கிளியராக உங்களுக்கு போயிடும். எந்த ஒரு டவுட்ஸ் இருக்காது. இதுக்கு உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். ஸோ இந்த செஷன் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. வெரி இம்பார்ட்டன்ட் செஷன். ஸோ இவ்வளோ நேரம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம். பட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் இந்த செஷனுக்கு அப்புறம் நீங்கள் வந்து மானிட்டரி பாலிசியை வந்து எப்போ படித்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த டேர்ம்ஸ் எதுவுமே வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. எல்லாமே தெளிவாக இருக்கும், ரொம்ப குழப்பம் இல்லாமல் இருக்கும். So thank you for watching this video. Thank you very much. Thank you.